சீனா அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, சீனா அகைன்ஸ்ட் த என்டையர் வேர்ல்டு அப்படின்னு நீ தான் சொல்லிக்கிற. அமெரிக்கா தான் வேர்ல்டு அவங்களுக்கு. மோடியை மிக சிறந்த நண்பர் அப்படிங்கிறாரு, இந்தியா ஒரு மிக சிறந்த நாடுங்கிறாரு. அண்மை காலமாக இவர் இந்தியா பக்கம் சார்பா பேசுவது ஏன்? இன்னைக்கு ஒரு கரிசனமா பேசுறாரு அப்படின்னா அங்க அவருக்கு வலிக்குது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அமெரிக்காவுக்கு கண்ட்ரோல் போட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே அது உலகத்துக்கு எதிரான ஒரு போர் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால இப்போ இந்தியா மேல அப்படியே பாசம் பொத்துக்குன்னு வருது. இந்தியாவுடைய டொனால்ட் ட்ரம்ப் சீமான்னு சொல்லலாம், அமெரிக்காவுடைய சீமான் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லலாம். சீனாவை நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் கடைசியில் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? சீனா கிட்ட இருந்து நாங்க சமையல் அப்படின்னு வாங்க மாட்டோம். ஆமா, சீனா கிட்ட இருந்து நீங்க குக்கிங் ஆயில் வாங்கல அப்படின்னு உடனே சீனா டபால்னு காலில் விழுந்துட போறாங்க. விளக்கெண்ண இந்தியாவுக்கு எதிராகவும் இந்த பிரிக்ஸுக்கு எதிராகவும் ட்ரம்ப் செயல்பட்டு வராரு. என்ன சார் காரணம்? பிரிக்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வராங்களோ அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஆப்பு டங்கு 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 டங்குன்னு போட்டு ஆணி அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அண்ணா ஆடி போயிருக்காரு. பிரிக்ஸ்ல இருந்து எல்லாம் வெளில போயிருக்காங்க. யாரா வெளில போறாங்க? எல்லாம் உள்ள மாநாடு அப்படின்னு ஒன்னா சேருவாங்க. மாநாடு முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ஊர் கிளம்பி தானே போவாங்க. அதை வெளில போகும்போது யாரோ போட்டோ எடுத்து போட்டாங்க. பார்த்தீங்களா எல்லாம் வெளில போறாங்க பாரு. விலகுன கூட்டம் முடிஞ்சதுன்னா எல்லாம் போகத்தாண்டா செய்வாங்க அப்படின்னா அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். இப்படிதான் பண்ணிருந்தாரு. எதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிறேன்? அங்க ஜால்ரா ஆடி பார்த்தீங்களா என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு இதான் ஞாபகம் வருது. கண்ணா சிங்கம் சிங்கிளா தான் வரும், பன்னிங்க தான் கூட்டமா வரும். அப்படித்தான் நிற்கிறாரு அவரு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், அதாவது இந்தியர்களுக்கு எந்த விதத்துல இன்னல்களை கொடுக்க முடியுமோ அந்த விதத்தெல்லாம் இன்னல்களை கொடுத்துட்டாரு. டேரிஃப் போட்டாரு, லே ஆஃப் பண்ணாரு, என்னென்னமோ இந்தியர்களுக்கு இன்னல்களை கொடுத்தாரு. இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்தியா மீது ஒரு கரிசனத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். என்ன சார் காரணம்? அதாவது மோடியை மிக சிறந்த நண்பர் அப்படிங்கிறாரு, இந்தியா ஒரு மிக சிறந்த நாடுங்கிறாரு, இந்தியாவை மிக சிறந்த வழியில் மோடி செயல்படுத்தி கொண்டு போறாரு, நல்லா ஆட்சி பண்றாரு அப்படின்ற போல சொல்றாரு. அதுவும் எங்க சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பக்கத்துல இருக்காரு. பாவம், அவர் மனசு புண்படாதா? புகழ்ந்து தள்ளுறாரு இந்தியாவை. அண்மை காலமாக இவர் இந்தியா பக்கம் சாய்ந்து பேசுவது, சார்பா பேசுவது ஏன்? இந்த சூத்திரதாரிக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு? முதல்ல அவர் எவ்வளவு இன்னல் கொடுக்க முடியுமோ கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்களே, அதையே நான் ஏத்துக்கல. அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. நம்மளுடைய அந்த எக்ஸ்போர்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் அடி வாங்கலை ஆஸ் ஆஃப் நவ். சரிங்களா? அப்படியே டாரிஃப்னால அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி பாதிக்கப்பட்டாலும் அதை நம்ம யூரோப்பியன் யூனியன் அங்கே இங்கே அப்படின்னு இப்போ டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவர் கொச்சல் கொடுக்குறாரு அப்படின்றத ஏற்றுக்கவே முடியாது. கொச்சல் எல்லாம் அவருக்கே தான். அடுத்தது இவ்வளோ கரிசனம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் நான் இதுதான் சொல்வேன். நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடு கீழே குனியுது அப்படின்னா நமக்கு வணக்கம் சொல்றது அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அது ஏதோ காரியம், ஆடு குனியுதுன்னா அடுத்தது நம்மளை முட்டி தூக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கரிசனமா பேசுறாரு அப்படின்னா அங்க அவருக்கு வலிக்குது. அதனால எப்படியாவது இந்தியாவை அவங்க பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இப்போ சீனாக்கு எதிராக 100% டாரிஃப் நவம்பர் 1 அப்படின்னாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு போகவே முடியாதுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இது போலன்னு சொன்னா அமெரிக்காவில் ஒரு 3-4 மாசத்துல எல்லாரும் இழுத்து மூடிட்டு பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி ரேர் எர்த் மேக்னெட் வரட்டும்னு உக்காந்துட்டு இருக்கணும். இதுதான் அவங்க நிலைமை. ஸோ அதனால எப்படியாவது கார்னர் பண்ணணும் அப்படின் போது இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது சீனா அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, சீனா அகைன்ஸ்ட் த என்டையர் வேர்ல்டு அப்படின்னு நீ தான் சொல்லிக்கிற. ஏன்னா அமெரிக்கா தான் வேர்ல்டு அவங்களுக்கு. அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுக்கு கண்ட்ரோல் போட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே அது உலகத்துக்கு எதிரான ஒரு போர் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்க முடியும்? ஸோ அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, யூரோப் அண்ட் இந்தியா நீங்கள்லாம் எங்க கூட வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மட்டும் நாங்கள் தேவைப்படுத டாரிஃப் போடும்போது நீ அங்கே ஆயில் வாங்காத, அதை பண்ற இதை பண்ற, நீங்க தான் ரஷ்யாவுக்கு அந்த வார் ஃபண்டிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதெல்லாம் தெரியலையா? கேட்டாங்கல்ல ஒண்ணு, சீனா கூட தானே ஆயில் வாங்கினுக்குது, அவங்கள ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சும்மா இருந்தால 3 மாசம் பாஸ் பட்டன் அமைக்கினால அவங்களுக்கு எதிரான டாரிஃப்க்கு இப்ப ஜப்பான் கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்க ரஷ்யா கிட்ட வாங்காத அப்படின்னு. அவங்க ஆடி போயிட்டாங்க. ஐயோ
இங்கே வாங்கலாம். அப்புறம் ஏற்கனவே எங்கள் எக்கானமி அடி வாங்கியிருக்குது. அவங்களுடைய டெட் டு ஜிடிபி ரேஷியோ நம்மளது வந்து 80%. ஜிடிபியில் 80% நம்ம கடன் வச்சிருக்கோம். ஜப்பான் முன்னேறிய நாடு 260% ஆஃப் ஜிடிபி அவங்க கடனாக வச்சிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ 3%க்கு மேலே ஏறி போயிடுச்சு. அங்கெல்லாம் வந்து இது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. நம்ம ஊரில் வந்து 6%, 7% அப்படின்னா கூட நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அங்கெல்லாம் அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் 1%, 1/2% இப்படித்தான் இருந்தது. அப்படி இருக்குச்சா 3.5%, 3% இன்ஃப்ளேஷன் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அதுவே ஆடி போய் நிற்குது. இந்த லட்சத்தில் நீங்கள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்காதீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு முடிச்சு நிற்கிறாங்க. ஏன்? டர்க்கி அவங்க கூட தானே இருக்காங்க. அவங்க வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்கல்ல, அவங்களாண்ட போய் சொல்ல வேண்டியது தானே, ஏன் வாங்குறீங்க, நீங்கள் நம்மளுடைய ஒரு நட்பு நாடாக இருந்துக்குன்னு நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. இவங்களே வாங்கிக்கிறாங்க நிறைய விஷயங்கள். இந்த லட்சத்தில் இவங்க நமக்கு பாடம் எடுத்துன்னுக்கிறாங்க. இவ்வளோ நாள் சொல்லிட்டு இப்போ வந்து சீனாவை எதிர்க்கணும், சீனா அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலை, அங்கேருந்து வரல அப்படின்னு சொன்னால் 3 மாதத்தில் கடையை மூடிட்டு போயிடணும். ஆடி போயிடும் அமெரிக்கா. இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்ககிட்ட லேட்டஸ்ட் சிப்ஸ் இருக்குது, செமிகண்டக்டர் அது இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இங்கேருந்து அது போகணும். அது போகலன்னா வேலைக்கு ஆகாது. அதனால இப்போ இந்தியா மேலே அப்படியே பாசம் பொத்துக்குன்னு வருது அவங்களுக்கு. இப்போ சொல்லியிருக்காரு ரஷ்யாவுடைய போரை நிறுத்துறதுக்கான அனைத்து வேலையுமே நான் பார்த்துன்னு இருக்கேன். அதே போல ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியா எனக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்கு அப்படின்ற போலாம் சொல்லியிருக்காரு சார். இது எந்த அளவுக்கு உண்மை? இதன் பின்னணி என்ன இருக்கு சார்? நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு கையில் ஒரு நோட்டு வச்சுருந்தாருங்க. என்ன நோய் எழுதியிருந்தாரு. என்னன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு, இந்த கறி இதை வந்து 7 தடவை தொட்டு சாப்பிட்டார், இதை வந்து 4 தடவை சாப்பிட்டார், இதை விரும்பி சாப்பிட்டார் அப்படின்னு நோட்ஸ் எடுத்துக்கினாரு. ஆமக்கறியெல்லாம் எனக்கு பண்ணி போட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் கையெழுத்து போட்டால் வெளிநாடுகளில் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதை நம்புறதா இருந்தால் நீங்கள் இதையும் நம்பிட்டு போங்க. ஏங்க, அவர் பாட்டு இஷ்டத்துக்கு வாயில் வந்ததை அடிச்சு விட்டுனுக்கிறாரு. இதெல்லாம் வந்து இன்ஃபோவார், வேற ஒன்றும் கிடையாது. உடனே இங்கே ஒரு கும்பல் உட்காந்து பார்த்தீங்களா மோடி பயந்துட்டார், டர் ஆகிட்டார் தான் அன்றைக்கி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரில் க்ளீனாக வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. பாருங்க, எங்களுக்கு எங்கள் எனர்ஜி செக்யூரிட்டி தான் முக்கியம், அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா கிட்ட வாங்கினோமா, ரேட்டு நாங்கள் உங்ககிட்டயும் ஆயில் வாங்குறோம், ரேட்டு கம்மி ரேட்டில் கொடுத்தானா நான் யார்கிட்ட வேணா வாங்கிட்டு போகிறேன். அமெரிக்கா அண்டார்டிகாவில் யாராவது ஒருத்தன் கடை போட்டால் கூட எனக்கு ரேட்டு கம்மியாக இருந்தால் நான் வாங்கிட்டு போகிறேன். நம்ம அதானே செய்கிறோம். இங்கே விட அங்கே ஒரு கடையில் வந்து ஒரு 2 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் போயிட்டு வாங்கிட்டு வரமா இல்லையா நம்ம? அந்த மாதிரி தான் நீ எனக்கு ரேட்டை குறைச்சி விட, நாங்கள் என்ன ரஷ்யா கிட்ட தான் வாங்கணும்னு சபதம் பண்ணிக்கிறோமா? அவங்க கொடுக்கறத விட நீ வந்து இன்னும் $2 கம்மி பண்ணு, நான் மொத்தமே உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், சவுதி கிட்ட கூட வாங்கலை. இதைத்தான் நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். அதை அவர் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கின்னு பார்த்தீங்களா அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. போன மாதம் கூட நம்ம அதிகமாக தான் வாங்கியிருக்கோம். நம்ம நீ என்ன சொல்கிறது அவ்வளோதான் கேட்டுக்கினே இப்போ அவர் அப்படி தாங்க. அதாவது எப்படி இந்தியாவுடைய டொனால்ட் ட்ரம்ப் சீமான்னு சொல்லலாம், அமெரிக்காவுடைய சீமான் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருக்கும் டஃப் ஃபைட்டு. ஆனால் இன்னைக்கு நிலைமையில் அந்த ரேட்டிங் கொடுப்பாங்க தெரியுமா படத்துக்கு, அந்த மாதிரி அண்ணன் ட்ரம்ப் தான் வந்து நம்பர் 1ல இருக்காரு. சீமான் வந்து அவர்களை எட்டி பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர காமெடி பண்ணி நிற்கிறாரு. பாருங்களேன், பின்னாடி எல்லாம் நிற்கிறாங்க. வேர் இஸ் யூகே அப்படின்றாரு, உள்ளே ஐயா அவர் கை தூக்குறாரு. சார், அந்த காசா உச்சி மாநாட்டில் ஒன்று நடந்தது. அவங்க மெலோனியை வந்து நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க ஒரு அப்படின்ற போல ஒரு ரொமான்டிக்காக பேசியிருக்காருங்க. அதை பார்த்தீங்களா? அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? ஏங்க, அவர் பொண்ணை பற்றியே பேசின விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே தலைப்பிச்சுன்னு ஓடி போயிடுவீங்க. விட்டுருங்க. இதெல்லாம் ஒரு பப்ளிக்கில் இங்கே நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு சிலர் வந்து ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடியோ இல்லை சில விஷயங்களுக்கு முன்னாடியோ ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அவங்க கூட யோசிப்பாங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு. ஒரு பிரசிடென்ட்டு இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் உக்காந்திங்கன்னு நீங்கள் அழகாக இருக்கீங்க. ஏப்பா, உங்கள் ஊரில் என்ன நடந்துருக்குது தெரியுமா? மிலிட்ரி பீப்புளுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து நம்ம ஊரில் கட்சி தொட்டி மாதிரி அவங்க வரிசையில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறாரு, யாரோ ஒரு பணக்காரர் முன் வந்துக்கிறாராம். ஷட் டவுன் இருந்தால் பரவாயில்லைங்க, நான் வந்து சம்பளம் கொடுக்குறேங்க, இராணுவத்துக்கு வந்து ஒரு தனியாள் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்துக்கிறாரு. இதை வேற பெருமையாக சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அங்கே அந்த செக்ரட்டரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி இவ்வளோ பில்லியன் வந்துக்குது, எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. இவர் ஒரு நிறுவனத்தை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. உடனே ட்ரம்ப் சொல்றாரு, டாரிஃப் அதில் பாரு அங்கே வந்திருக்கும். ஆமாம், அங்கே வந்துருக்குது. அவரை கேட்குறேன், எங்க டாரிஃப்ன்றது ஒரு மாதிரி டேக்ஸ் தானே? அது டேக்ஸ் இல்லை,
இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீ. சரிங்க, யாருங்க கட்ட போறா? நீங்க இதெல்லாம் கேட்காதீங்க. இப்படி உளறி நடக்குதுங்க இந்த கும்பல் உக்காந்தீங்கன்னு. அப்புறம் அவர் சொன்னாரு, இவர் சொன்னாருன்னு இப்பலேருந்தே தெரியுதுல்ல. இப்போ அந்த இடத்துல போயிட்டு இன்னொரு நாட்டு பிரைம் மினிஸ்டர் போயிட்டு நீங்க அழகா இருக்கீங்க, இதை நான் அமெரிக்கால சொன்னா ஆமா, அரசியல மிகப்பெரிய அரசியல் பதவியே போயிடும் அப்படின்ற போல இல்லையா? அப்படி சொன்னவர் வந்து என்கிட்ட மோடி அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படின்னா அப்படியே சும்மா ஜாலியா அவர் அது மட்டும் சொல்ல சார், அதே போல இந்தியாவை போல சீனாவையும் வாங்க விட மாட்டோம், அது அந்த அந்த அத்தகைய சூழ்நிலைக்கு நாங்க கொண்டாடுவோம் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. இது பாசிபிளா சார்? ஏன்னா ரஷ்யா கிட்ட வந்து நாம 2 பேர் மட்டும் வாங்கல, சீனா மட்டும் வாங்கல, இந்தியா மட்டும் வாங்கல, மற்ற பல கண்ட்ரிகள் வாங்குது. சவுதி வாங்குதுன்றாங்க, துருக்கி, ஜப்பான், பல நாடுகள் வாங்குதுன்றாங்க. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இப்ப எப்படி அந்த ட்ரம்ப் இந்த வாதத்தை எல்லாம் வெளியிடுறாரு? கொஞ்ச நாளா அவரை காணோம், எங்க போனாருன்னு தெரியல. பவர் ஸ்டார்னு ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா? ஆமா சார், தமிழ் சினிமாவில் இருக்காரு. ஆமா, இப்போ என்னன்னு தெரியல, சைலண்டா இருக்கு, அவர் படம் எதுவும் வரல. அவர் சொன்னாரு, இது பாருங்க எனக்கு இந்த பவர் ஸ்டார் பட்டம்லாம் இல்லை, அடுத்தது வந்து அந்த சூப்பர் ஸ்டார் அதுதான் எனக்கு அப்படின்னாரு. அவருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கிறாரு. சீனாவை வந்து நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் கடைசியில் இப்போ என்ன தெரியுமா சொல்லிக்கிறாரு? சீனா கிட்டேருந்து நாங்கள் சமையல் எண்ணெய் வாங்க மாட்டோம். ஆமாம், சீனா கிட்டேருந்து நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் வாங்கலை அப்படின்ன உடனே சீனா டபால்னு காலில் ஊந்துட போகிறாங்க. விளக்கெண்ணெய் இல்லை, விளக்கெண்ணெய் நாங்கள் நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த நீ விற்கலை வாங்கலைன்னா நாங்கள் யாருக்கோ வாங்கிட்டு போகிறோம், யாருக்கோ வித்துட்டு போகிறோம். இப்போ ஆப்பிரிக்காவுக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட் வந்து இயர் ஆன் இயர் 56% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கூடவே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 50 சில்லற கண்ட்ரி நீங்கள் வந்து சீனாவுக்கு எந்த சாமான் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் டாரிஃபே கிடையாது, எவ்வளோ வேணால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பதிலுக்கு நாங்கள் வந்து என்ன தரமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சீனா அவங்களுடைய ப்ராடக்டை அவங்களுக்கு விற்க போகிறாங்க. அப்புறம் நீ வாங்கினா வாங்காட்டேன்னா உங்கள் ஊரில் தான் வந்து அது என்னது அந்த சூடான நாயின்னு ஒன்று சொல்லுவாங்களே, தெரியலையா? ஹாட் டாக்னு ஒன்று விற்பாங்க. என்னன்னா பேர் வச்சுக்கிறாங்க அவங்க, ஹாம்பர்கர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது எண்ணெயில் பொரிக்கிறாங்களா எதில் பொரிக்கிறாங்க? சரி, ஏதோ எண்ணெய் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்? தீபாவளி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது. இது வேற அமெரிக்காவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் தீபாவளி லீவ் விட்டுக்கிறாங்களா? ஓ, சமையல் எண்ணெய் தலை வச்சுக்க மாட்டாங்கல்ல, வேற ஏதோ வச்சுப்பாங்க. சரி, ஏதோ ஒன்று எண்ணெய் இல்லாமல் நீ என்ன பண்ணுவேன்? இப்படி வந்து காமெடி பண்ணிருக்கிறாரு. இந்த பிங்க் பேந்தர்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? அதுல வர அந்த க்ளூசோ மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப். தொடர்ந்து வந்து இந்தியாவுக்கு எதிராகவும் இந்த பிரிக்ஸுக்கு எதிராகவும் ட்ரம்ப் வந்து செயல்பட்டு வராரு. என்ன சார் காரணம்? வேற என்ன, டர்ரு. இந்த பிரிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வராங்களோ அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு வந்து ஆப்பு டங்கு 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 டங்குன்னு போட்டு ஆணி அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் அண்ணா ஆடி போயிருக்காரு. இப்போ சீனா என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய கண்ட்ரிஸோட நீங்கள் வந்து எங்களுடைய கரன்சி யுவான்லேயே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் இந்தியா என்ன பண்ணியிருக்கோம், ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறது பெரும்பாலும் ஒரு 80 to 90% இந்த ரூபிளில் தான் ட்ரேட் ஆகுது. கொஞ்சம் வந்து நம்ம சைனீஸ் கரன்சியில் நம்ம வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அப்போது உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸோட சீனா வந்து யுவான் ட்ரேடிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவும் ஒரு சில நாடுகளோட ருப்பி ட்ரேடிங் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருமே இப்போ டாலர் வேணாம் அப்படின்னு போயிட்டா ஒதுக்கி தள்ளிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் தம்பி? டிமாண்ட் இல்லைன்னா ஒரு சரக்கு என்ன ஆகும் எனக்கு சொல்லுங்க. சிம்பிள், சரிவு தான் சார். டாலருக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த பிச்சைக்காரிஸ்தான் ஒரு நாடு நமக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அவங்க ஆயிடுவாங்க. எக்கச்சக்க கடன் வச்சுக்கிறாங்க. இந்த ஜென்மத்தில் அவங்களால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது. அங்கே நான் சீமான் மாதிரியே சொல்ல வேண்டியதான், மஞ்சக்கரதாசி குத்துருவேன் அப்படின்னு. ஒரு பையன் மதிக்க மாட்டான். அதனால தான் அவருக்கு பயமா இருக்குது. பிரிக்ஸ்லேருந்து எல்லாம் வெளில போய் நிற்கிறாங்க. யாரா வெளில போறாங்க? எல்லாம் உள்ள வந்து நிற்கிறாங்க. அந்த வார்த்தையும் சொல்லியிருக்காரு, பிரிக்ஸ்ல இருந்து எல்லாரும் விலகி போறாங்க அப்படின்ற போலயும் ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது ஒரு மாநாடு அப்படின்னு ஒன்னா சேருவாங்க, மாநாடு முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ஊருக்கு கிளம்பி தானே போவாங்க. அதை வெளில போகும்போது யாரோ போட்டோ எடுத்து போட்டாங்க போல இது, பார்த்தீங்களா எல்லாம் வெளில போறாங்க பாரு, விலகுன கூட்டம் முடிஞ்சதுன்னா எல்லாம் போகத்தாண்டா செய்வாங்க அப்படின்னா அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான். இப்படிதான் பண்ணிருந்தாரு அவரு. பாருங்க, ரொம்ப நாளாக வந்து அமெரிக்கா அப்படின்னா கொஞ்சம் சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய சீரியஸ் படங்கள்லாம் எடுப்பாங்க. நம்ம விண்வெளி நாயகன்னு எடுத்துங்களேன், சீரியஸாக ஒரு படம் எடுப்பார், ஓடாது ஊற்றிக்கும். கபால்னு ஒரு காமெடி படம் எடுப்பார், ஓடுன்னு ஓடும். இப்போ அமெரிக்காவில் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியலை உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க போல இருக்கு.
நம்ம அண்ணன் சீமான் வந்து இப்படி காமெடி பண்ணியே ரெகக்னிஷனே வாங்கிட்டாரு. சார் சீமானு ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருந்தாரு. பர்கினா ஃபாசோவுடைய பிரதமர் அந்த இளம் வயது இப்ராஹிம் தரோர்னு நினைக்கிறேன். அதாவது ஆப்பிரிக்காவுல வந்து அவர் வந்து சீமானு தான் அழைப்பாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, பாத்தீங்களா சார்? ஸோ இதை வந்து யாரும் அங்க கொடுத்துருக்காங்க. பார்த்த உடனே நாமளும் இந்த மாதிரி காமெடி பாலிடிக்ஸ்ல போயிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாருங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. அங்கே அந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு, அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களா என்னை பற்றி, வாங்க 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 வந்து சொல்லுங்க, அசிங்கமா இல்லை அது, அவர் வந்து சொல்றாரு, அப்படி எழுதி வச்சதை மனப்பாடம் பண்ற மாதிரி. சத்தியமா சார் எனக்கே புரியல. அந்த காசா உச்சி மாநாட்டுல பேசுறாரு, நோபல் பரிசு வந்து அந்த நாமினேஷன் பண்ணியெல்லாம் முடிச்சாச்சு, இப்ப திருப்புன்னு சொல்றாரு, அண்ணன் வந்து போற நிப்பாட்டிட்டாப்புல திருப்புன்னு அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்ற போல சொல்லின்னு இருக்காரு சார். அது ரீலே அருந்து போச்சு. திருப்பி அவர் ஏன் சார் சொல்றாரு, ஏதோ எழுதி வச்சது அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணிருக்காரு சார் அவரு. அது போன வருஷம், இது இந்த வருஷத்துக்கு நாமினேஷன். இப்படித்திருந்தே அவர் வந்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. அவ்வளவுதான். இப்போ ஒரு எலெக்ஷன்ல தோத்தாச்சுன்னா அதோட தோண்டு போயிடுறாங்களா அரசியல்வாதிகள், அடுத்த எலெக்ஷனுக்கு அப்படின்னு கம்பி கட்டுற கதை ஆரம்பிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இது போன வருஷம் கொடுத்தாங்க, அதுக்கு $1.5 பில்லியன் கடன் கொடுத்தாங்க, அது முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் ஒரு நாமினேஷன் கொடுத்தா இன்னொரு $1.5 பில்லியன் கடன் கொடுப்பாங்க. வேற என்ன நினைச்சுக்கிறீங்க? இல்லாட்டா எப்படி கடன் கொடுப்பாங்க அவங்க? இப்படிலாம் போயிட்டு போற இடத்து எதுக்கு இவங்களெல்லாம் அவர் கூப்பிட்டுக்கிறாரு? அங்க வந்து ஜால்ரா அடிக்கணும், பார்த்தீங்களா என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. எனக்கு இதான் ஞாபகம் வருது, கண்ணா சிங்கம் சிங்கிளாக தான் வரும், பன்னிங்க தான் கூட்டமாக வரும், அப்படித்தான் வந்து நிற்கிறாரு அவர். இதுக்கு மேலே என்ன சொல்கிறீங்க கோபி? ரைட்டு, காமெடி அப்படின் போது சிரிச்சுட்டு போங்க, லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் தமிழ் சினிமா மாதிரி இந்த பேய் படம், காமெடி படம், ஒட்டுமொத்தமாக தமிழ் படத்துலேயே இப்போ லாஜிக் பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க. அந்த மாதிரி ட்ரம்ப்போட அரசியல்லையும் லாஜிக் பார்க்கக்கூடாது. போனமா சிரிச்சமா வந்தமா அவ்வளோதான், தமாசா இருக்கணும். ஏன் யோசிச்சு நிற்கிறீங்க நீங்கள் தேவையில்லாமல்? சார் சப்போஸ் இப்போ வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குறத நிப்பாட்டிச்சுன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த பிரிக்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஒற்றுமை பாதிக்குமா சார்? பாருங்க, முதல்ல நாம நிறுத்த போறது கிடையாது, நம்பர் 1. நம்பர் 2, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலன்னா இப்போதான் இந்த உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் தான் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம நிறைய வாங்க ஆரம்பிச்சோம். அதுலயும் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நிறைய தள்ளுபடி கொடுத்துருந்தாங்க. இப்பெல்லாம் ஹார்ட்லி $1-2 தான் தள்ளுபடி கொடுக்குறாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னும் ரஷ்யாவிலேருந்து வந்து இங்கே $60 இவங்க $40 கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. அப்படி இல்லை, $1 or $2. அதுலேயும் வந்து அந்த இன்சூரன்ஸு அந்த சார்ஜஸ்லாம் வேற கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால அது ஒரு மாதிரி சரியாயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நாங்கள் ரஷ்யா கிட்ட வாங்க முடியாது வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ நீ அந்த ரேட்டு கொடுக்குறியா, நாங்கள் வாங்கிக்கிறோம். ஸோ நமக்கு இதில் எந்த விதமான லாஸும் கிடையாது. புரியுதுங்களா? அடுத்தது, ரஷ்யா கிட்ட வந்து நம்ம இந்த ஆயில்னால மட்டும் நம்மளுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது கோபி. ஓகே, அது ஆமாம், பாரம்பரிய ஒரு நட்புறவே இருக்கு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும். எத்தனையோ வருடங்களா வந்து தொடர்ந்து வருகின்ற நட்பு இது. கூடவே வந்து அந்த S-400, S-500, அதுக்கப்புறம் அந்த சுகோய் 57 ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி இதெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பிரம்மோஸ் அது எடுத்துக்காங்க. நம்ம பிரம்மபுத்திரா, அவங்களுடைய மஸ்கோவா ரிவர், இது ரெண்டும் சேர்த்து தான் பிரம்மோஸ்னு பேர் வச்சாங்க. இன்னைக்கு உலகத்துல பல நாடுகள்ல அந்த மிசைல்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு கொண்டாங்க பிரம்மோஸ். ஆமா அப்படின்னு. இதுவும் அண்ணனுக்கு டர் ஆகுது. ஒரு டாமஹாக் அப்படின்னு சொல்றாரு, ரஷ்யால சொல்லிட்டாங்க, அதானே நீ கூட முதல்ல உக்ரைனுக்கு உள்ளார அது நீங்க இதுல கொண்டு வரீங்களா அங்கேயே போட்டு தள்ளிடும். அதையும் மீறி நீங்க எப்படியோ உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை லான்ச் பண்றதுக்கு அவங்க கிட்ட சிஸ்டம் கிடையாது. மொத்தமே நம்ம லேண்ட்லேருந்து நீங்கள் லேண்ட் பேஸ்ட் அசட்லேருந்து அந்த டொமஹாக்கை லான்ச் பண்ணணும்னா அந்த லான்ச்சர் வேணும். அமெரிக்கா கிட்டேயே 2 பேட்டரி தான் இருக்குது. புரியுதுங்களா? அந்த 2த்தையும் தூக்கி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, அப்படியே வந்தாலும் அதை இவங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது, அமெரிக்கன்ஸ் தான் வரணும். அப்போது அங்கேருந்து ரஷ்யன்ஸ் வந்து அவங்களுடைய கின்சால் ஆகட்டும், மற்ற மிசைல்ஸ் இஸ்கந்தர் ஆகட்டும், இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக அவங்க கொண்டு போயிருக்காங்க. புட்டினே சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. உக்ரைன் வந்து அவர் முட்டாள்கள்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இட் வாஸ் பார்ட் ஆஃப் சோவியத் ரஷ்யா. சொல்ல போனால் சோவியத் ரஷ்யாவாக இருக்கும்போது த மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு பார்ட் ஆஃப் சோவியத் ரஷ்யா வந்து உக்ரைனாக இருந்தது. ஸோ அதனால தான் அவங்க இன்னும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா, ஜார்ஜியா இப்படின்னு எத்தனையோ நாடுகள் சோவியத் ரஷ்யாவிலேருந்து தனியாக வந்தது. ஆனால் அவங்களாம் இந்த மாதிரிலாம் சமாளிக்க முடியாது. உக்ரைன் மட்டும் ஏன் சமாளிச்சாங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அது ரொம்ப இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய அதாவது ஆந்திராவில் ஹைதராபாத் ஐடி டெக்கா மாறி இருந்த போல
அங்கே இது போல மாறி இருந்தது. சோவியத் ரஷ்யா காலத்திலே அப்படித்தான் இருந்தது. ஓகே. ஸோ இவங்க பண்றதை வச்சு அவங்க சிஸ்டத்தை அவங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து உக்ரைனும் பண்ணிட்டு இருக்காங்க. மாறி மாறி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பேட்ரியாட் இதுதான் வந்து எங்களுடைய க்ரௌன் ஜுவல் அப்படின்லாம் சொல்லுவாங்க அமெரிக்காவில். அது இருந்ததுன்னா எல்லாத்தையும் நாங்கள் தீர்த்து கட்டிடுவோம் அப்படின்னு. அதோட இப்போ சக்ஸஸ் ரேட் என்ன தெரியுமா? 6%. ஊத்திக்கிச்சு சுத்தமாக. காரணம் என்னன்னா இவங்க வந்து அந்த மிசைல்ஸ் எல்லாம் இன்னும் அட்வான்ஸ்டாக டெவலப் பண்ணிட்டாங்க. அதை டிடெக்ட் பண்ண முடியாது. இந்த லட்சத்தில் நீ டொமஹாக்கை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க S-400 500 வச்சு அடித்து தீர்த்து போட்டாங்கன்னு சொன்னால் முடிஞ்சது கதை. மொத்தமே வந்து ஒரு 2000 to 4000 மேக்சிமம் அவ்வளோதான் வச்சுருக்காங்க அமெரிக்காவே. அதில் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க நீங்கள்? இப்போ அந்த PURL ப்ரியாரிட்டைஸ்டு உக்ரைன் அப்படின்னு ஏதோ ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து இனிஷியலாக 1 பில்லியன் கொடுக்க போகிறாங்களா. அதுக்கெல்லாம் அமெரிக்காவிலேருந்து ஆர்ம்ஸ் வாங்கி அதை கொடுக்கணும். ஆனால் டொமஹாக்கை பற்றி பேசலை. ஹெக்ஸத் வந்து டொமஹாக் சொல்லவே இல்லை. நல்ல பஞ்ச் இருக்கா மாதிரி வெப்பன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்காரு. கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவங்க அதுக்கு மேலே பஞ்சாக கொடுத்துருக்குறாங்கல்ல. இது புரிய மாட்டுது. இப்போ யூரோப்பியன் யூனியனில் சொல்லியிருக்காங்க இன்னும் போலந்து அவங்க EU மெம்பர் தானே, இன்னும் 5 வருஷத்துக்கு சண்டை போடுறதுக்கு உக்ரைனை நாங்கள் ரெடி பண்ணுவோம். இப்போ ஜென்மத்துக்கு நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது, அடி வாங்கினே இருக்க போகிறீங்க. ஆனால் 5 வருஷம்லாம் நடக்காது. ஏன்னா மிஞ்சி போனால் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்த உக்ரைன் வார் முடிவுக்கு வந்துடும் கோபி. ஏன்னா முழுசும் ரஷ்யா எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். அப்புறம் யாரோட சண்டை போடுவாங்க? அப்புறம் போலந்து இப்படி தான் சண்டை போடணும். அது இப்போ ஆரம்பிக்க மாட்டாங்க அவங்க. இது கூட தெரியாமல் இவங்க மாதிரி விலகின மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அவங்கள நிறுத்துவேன், இங்களை நிறுத்துவேன். விடுங்க. ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி கோபி.